ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறேன். என்ன வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்புறம் எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தான் மதுரையில் தான் இருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாள் கிட்ட லீவ் போட்டு எல்லாருமே ஃபேமிலியோடு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் எங்கே ஃபேமிலியோடு போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் தான் போயிட்டுருக்கோம். பட் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக்குங்க. இது பார்த்திங்கன்னா முகூர்த்த நாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் கடைசி முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சரியான டிராஃபிக் ஜாம். நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே கோயிலுக்கு பக்காவாக கிளம்பி உட்காந்துருந்தோம். நல்லா பொறுப்பாக பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. ஒரு ஆட்டோ பத்தில் இன்னொரு ஆட்டோ பார்த்திங்கன்னா பின்னாடி அவங்க வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே நல்லா மேக்கப்ஸ்லாம் போட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். ஏன்னா திருப்பரங்குன்றம் போய் ஏதாவது சாமியை கும்பிட்டு வரலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டிருந்தோம். ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம். இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட வாய்ப்பு கிடச்சிச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட்டு. பட் டிராஃபிக் தாங்க சும்மா தாறுமாறாக இருந்துச்சுங்க. நான் பார்த்திங்கன்னா மதுரைக்கு இத்தனை தடவை வந்திருக்கேன். பட் என்னென்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ டிராஃபிக்கை நான் பார்த்ததே கிடையாது. பரவாயில்லங்க, ஆட்டோவாது போது பல கிளிப்ஸ் நான் எடுக்க மறந்துட்டேன். சரியான கூட்டமாக இருந்துச்சுங்க. இந்த சைடு நாங்கள் போகிற சைட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாதியிலே ஆட்டோ நிப்பாட்டிட்டாங்க. நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் குறுக்கு வழியில் வந்துட்டோம். அங்கிட்டு கூடி தான், ஏன்னா மேம்பாலத்தில் ஃபுல்லாமே டிராஃபிக்கு. அதனால் பார்த்திங்கன்னா கீழே எங்களை பார்த்திங்கன்னா இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டு நாங்கள் நடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் நடந்து அப்படியே அந்த சைடு வழி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்துக்குள்ளே எப்படிடா நடந்து போக அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே இருந்தோம். ஏன்னா பைக்கு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நடந்து வரவங்க 10 பேர் இருந்தாங்க. பைக்கு, காரு, ஆட்டோன்னு எல்லாமே நின்றுட்டு இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா உள்ளேயும் வந்தாச்சு. உள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா சரியான வெக்கங்க. அவ்வளோ வெயில் அடிச்சிச்சு, தாங்கவே முடியலை. கொளுத்துன்னு கொளுத்திச்சு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நடந்து வந்ததில் ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. இதில் இது வேறையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா அப்படியே கோயிலுக்கிட்டே வந்துட்டோம். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சரியான கல்யாணங்க. ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கல்யாணம் தான். எல்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே கோயிலுக்கு எங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கல்யாணமாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் கூட்டம் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுங்க. அவ்வளோ கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃபோன் அலோடு கிடையாது. அதனால் உள்ளே போய் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்துட்டு அப்படியே ஃபேமிலியோடு பார்த்திங்கன்னா அங்கேயே ஹோட்டல் இருந்துச்சு, அங்கேயே சாப்பிட்டாச்சு. சாம்பார் சாதம் தான் சாப்பிட்டோம். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாப்பாடோட ரேட்டு பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே தாங்க இருந்துச்சு. ஆனால் அன்லிமிட்டட், நம்ம எவ்வளோ நாள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. அதையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்டை போட்டு அப்புறம் ஈவினிங் டயத்தில் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். எங்கேன்னு பார்த்திங்கன்னா கடற்கரைக்கு தான். சரி, அங்கே போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபேமிலியோடு பார்த்திங்கன்னா அடுத்து இன்னும் ஒரு 2 நாள் இருப்போங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எல்லோரும் திங்கக்கிழமை வீட்டில் இருப்போம். அவங்கவுங்க வீட்டில் இருப்போம். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையே கிளம்பிடுவோம். அதனால் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா இடத்தையும் பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு வேலை இருந்துச்சு. அதனால் நாங்கள் போகிற வழியெல்லாம் அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிகிட்டே போனோம். எங்கள் சித்தப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் வாங்க தான் போயிருந்தோம். ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இங்கே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செருப்பாக போட்டு பார்த்துட்டு இருந்தோம். சரி, அவங்க தான் போட்டு பார்க்குறாங்க அப்படின்ட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா சைட் பை சைடாக ஒன்று போட்டு பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. அங்கே நல்லா டிஃப்ரெண்ட்டான செருப்பு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஒன்று போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவங்க பார்த்திங்கன்னா ஒன்று அவங்களும் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக வச்சுருந்தாங்க இந்த கடையில். இந்த கடை பேர் என்னன்னு எனக்கு தெரியல. பட் நாங்கள் பார்த்திங்கன்னா பேரெலாம் பார்க்கல, அப்படியே உள்ளே புகுந்தாச்சு. ஃபைனலாக சித்தப்பாக்கு பார்த்திங்கன்னா இந்த செருப்பு தான் எடுத்திருந்தோம். நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸும் கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நானும் போட்டு பார்த்துட்டு இருந்தேன் இந்த வயலட் கலர். பட் என்னோடய சைஸுக்கு பார்த்திங்கன்னா இல்லை. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கால் குட்டியாக இருந்துச்சு. கேட்கல நான். சும்மா பார்த்திங்கன்னா மேட்டாப்பில் இந்த ஷோகேஸ்க்கு வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அந்த இதெல்லாம் எடுத்து போட்டு பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு பார்த்திங்கன்னா குட்டியாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செருப்பும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைனில் இருந்துச்சு. இந்த மாடர்னாக அந்த மேரேஜ்க்கெலாம் போடுவாங்களா அந்த மாதிரி செருப்புலாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் நடக்க ஆரம்பித்தாச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களாக பார்த்துட்டே போகலாம், ஏதாவது தேவைன்னா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பிளானு. ஏன்னா வீட்டில் இருக்க போகிறது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 நாள் தான். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக அங்கிட்ட இங்கிட்ட சுற்றிடுவோம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டோம். பட் என்ன அப்படின்னா வெயில் தாங்க. சரியான வெயில். சும்மா கொளுத்துன்னு கொளுத்திருச்சு. அந்த வெயிலில் போகிறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. மித்தபடினா ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஜாலியாக போயிட்டு வரலாம் நம்ம. ஏன்னா வெயில் இருந்தாலே அது ஒரு மாதிரி இருக்கும், கிறக்கமாக இருக்கும். பட் நாங்கள் பார்த்திங்கன்னா போகிற வழியெல்லாம் ஜூஸு, ஜிகர்தண்டா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து குடிச்சிக்கிட்டே தான் போனோம். அதனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோவா தெரில.
நாங்கள் பார்த்திங்கன்னா போனோங்க. காலையில் போனதில் பார்த்திங்கன்னா டயர்ட் ஆகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா சித்தியெல்லாம் அங்கே வீட்டிலே இருந்துக்கிட்டாங்க. நாங்கள் மட்டும் போனோம். சரி போயிட்டு கடையில் ஏதாவது திங்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவ்வளோவா போட்டிருக்க மாட்டாங்க. நைட் டைம்லலாம் பார்த்திங்கன்னா நிறையா குட்டி குட்டி பொருள்லாம் பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளேயே போட்டிருப்பாங்க. நமக்கு தேவையானது எல்லாமே வாங்கிக்கலாம். பட்ஜெட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான ரேட்டில் தான் இருக்கும். இந்த பூவு இந்த மாதிரிலாம் பாருங்களேன், அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நான் போன தடவை வரும்போதே 2 இது வாங்கிட்டு போயிருந்தேன். நல்லாவே இருந்துச்சு. இங்கே தான் நானுமே வாங்கினேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொரு கடையாக பார்த்துக்கிட்டே போனோம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து இன்றைக்கி முருகனுக்கு வேறு ரொம்ப உகந்த நாளுங்க. அதனால் பார்த்திங்கன்னா முருகன் கோயில் இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. சரி அங்கே போய் பார்த்திங்கன்னா ஒரு சாமியை கும்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டாச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டே போனோம். ஆள் பார்த்திங்கன்னா அவ்வளோவா இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா வெயில் சரியான வெயில். அதனால் பார்த்திங்கன்னா ஆள்லாம் கம்மியாக தான் இருந்தாங்க. சும்மா பார்த்திங்கன்னா இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த ஃப்ரூட்ஸு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேவையான திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா பழம்லாம் வாங்கினோம். பழம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேவையானது, வீட்டுக்கு தேவையானது, ஜூஸ் போட அந்த மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கினோம். நாங்கள் என்னென்னா என்னால் சொல்ல தெரியல. ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்களே வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு இருக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி வேறு வச்சுருந்தாங்களா, அப்படியேவும் கமன்னு இருந்துச்சு. அதை வேறு சாப்பிடணும்னு தோணுச்சு. எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்னால்ப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பிடிச்சிருந்துருக்கலாம். என்ன பண்ண, நமக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அந்த மாதிரி தாங்க. ஏதாவது ஒரு கடவுளை வச்சு கும்பிட்றாங்க. சரி நம்மளும் சேர்ந்து கும்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா பழகிருச்சு அதுவேவும். அதனால் பார்த்திங்கன்னா அவ்வளோவா தோணலை. அவங்க சொல்லவும் அப்படியே அமைதியாகிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி பொருள் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து அவ்வளோவா கூட்டம் தாங்க இல்லவே இல்லை. மித்தபடி பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போகலாம். வெயிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானும் போட்டாச்சு. அங்கே போய் சாமியை கும்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னொரு மைண்ட் செட் வந்துருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் எங்கே நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம். உள்ளே போய் பார்த்திங்கன்னா சாமியை கும்பிடலாம் அப்படின்னு நினச்சோம். பட் கூட்டம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருந்துச்சுங்க. அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, நாங்கள் பார்த்திங்கன்னா எப்போ வந்தாலும் பார்த்திங்கன்னா கூட்டமாக தான் இருக்கும். சாமி பார்க்க முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்காவது நம்ம சாமி பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போயிட்டோம். கூட்டம் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா நாங்கள் எப்போ வந்தாலும் பார்த்திங்கன்னா கூட்டம் அவ்வளோவா இருக்குங்க. சரியான கூட்டமாக இருக்கும் சுற்றி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் இருக்க தான் செஞ்சிச்சு. பட் அவ்வளோவா கூட்டம் கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் சாமியை கும்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க மீனாட்சி அம்மனை பார்த்து. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு தோணிடுச்சு. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா அங்கே தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போனோம். ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு போனோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டே இருந்தோம். அதுக்கடுத்து கிறிஸ்மஸ் வேறு வருது இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய கிறிஸ்மஸ் ட்ரெஸ்லாம் போட்டிருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த குட்டியாக டாய்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த இதெல்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா முருகனை கும்பிட்றோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா முருகனையும் கும்பிட்டு பட்டையும் போட்டாச்சு. பட்டை போட்டதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. போகிற படியில் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வாங்கியாச்சு. வாங்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா சைடில் அந்த குட்டீஸ்க்கு தேவையான திங்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து கிறிஸ்மஸ் வருது இல்லையா, அதனால் ஸ்டாரு, அப்புறம் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா டாய்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து அந்த இதில் சுற்றுவோம் பார்த்திங்களா, அந்த இதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சுங்க, உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த டேங்க் பென் இருக்குது பார்த்திங்களா, அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். தம்பி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தான். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாங்கிடலாம் அப்படின்ட்டு இப்போ தான் எங்களுக்கு தோணுச்சு, மறந்தே போயிடுச்சுங்க. அதனால் பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கியாச்சு. அப்புறம் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா பார்த்திங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு அந்த பொம்மை, இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் பார்த்திங்கன்னா தொங்க விடுவாங்களா, அந்த கலெக்ஷன் தான் நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. அதுக்கு ட்ரெஸ்ஸெலாம் வச்சுருந்தாங்க. அவரோட ட்ரெஸ்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லா கடையிலையுமே நிறையா வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போனோங்க. நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கவே செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த பெரிய பெரிய கடையிலலாம் இருக்குது பார்த்திங்களா, அங்கெல்லாம் நிறையா இது ஷோகேஸ்க்கு தொங்க விட்டுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேக்கரி எல்லாமே பார்த்துக்கிட்டே போனோம். சாப்பிடணும் தான் தோணுச்சு. பட் டைம் ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அங்கே நட சாத்திடுவாங்க. அதனால் வேகமாக நாங்கள் நடந்து போய்கிட்டு இருந்தோம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா நம்மளால் போக முடியாது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தடையாயிரும் அப்படிங்கிறதுனால அதனால் வெறிகுண்டு நாங்கள் போயிட்டுருந்தோங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடையிலையும் நின்றுருந்துருப்போம் நாங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பேக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு போயிருந்தோம். நாங்கள் அந்த சைடு வழி தான் போனோம். போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு லஞ்ச் பேக் வாங்கியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா ஒரு 250 ரூபா கிட்ட வந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. பேக் கலெக்ஷன்னா பார்த்திங்கன்னா குட்டியான கடை தான், பட் நிறையாவே வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த டெக்கரேஷனுக்கு தொங்க விட்ற பூ
இந்த மாதிரி நிறையா இது வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த லேடிஸ் பேக்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இருந்தோம், நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே மீனாட்சி அம்மன் கோயில் சைடு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருந்துச்சுங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அப்படியே நாங்களும் ஒவ்வொரு விஷயங்களாக பார்த்துட்டே போனோம். நிறைய திங்ஸாக போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இந்த தோடு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே போனோம். ஸ்லிப்பர் தாங்க நிறையா டிசைனாக போட்டிருந்தாங்க. அதுவும் ஜென்ஸுக்கு தான் நிறையா போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நாங்களும் நடக்க ஆரம்பித்தாச்சு. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் தாங்க நிறையா இருந்துச்சு. பாருங்களேன் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குன்னு. இது எல்லாமே குட்டீஸ்க்கு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு தான் நிறையா இருந்துச்சு. லேடிஸ் கூட அவ்வளோவா பார்த்திங்கன்னா இல்லை, சும்மா ஒரு மேட்டாப்பில் வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து நார்மலான ஸ்லிப்பர் தான் நிறையா இருந்துச்சு. கோயிலுக்கிட்டேயும் வந்தாச்சு. கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா மொபைல் அலோடு கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா ஃபோனை எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்துட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டோம். கோயிலுக்குள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோங்க. அதனால் பார்த்திங்கன்னா மொபைல்லாம் கொடுத்துட்டு உள்ளே போய் பார்த்திங்கன்னா பக்தியாக சாமியை கும்பிட்டு வந்தாச்சு. வெளியில் வந்ததும் பார்த்திங்கன்னா சூடாக எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. பட் சுட எதுவும் கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா நாங்களே அப்படியே கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வரையில் பார்த்திங்கன்னா மாமா ஜிகர்தண்டா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு எல்லாருமே உட்காந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஜிகர்தண்டாவுக்கு அடித்து சண்டை போட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தோம், நல்லா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தாங்க நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா வெயிலில் பார்த்திங்கன்னா அலைஞ்சிட்டு வந்தது டயர்டாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தது அப்படியே குளுன்னு ஜிகர்தண்டா குடிக்கும் போது சூப்பராக இருந்துச்சு. மதுரைக்கு வந்துட்டு ஜிகர்தண்டா குடிக்கலைன்னா எப்படிங்க? அதனால் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட எல்லாருமே பார்த்திங்கன்னா சேர்ஸ் பண்ணி குடித்தாச்சு. செம ஹாப்பியாக இருந்துச்சு இந்த டே பார்த்திங்கன்னா. அப்படியே பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக நாங்களும் குடிச்சிட்டு டைம் சூப்பராக போச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா செம ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா செமையாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஜிகர்தண்டா பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.